ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ வச்சுருக்கிறது 12th அக்கௌண்டன்சி சமச்சீர் கல்வி புக். இதில் நம்ம சாப்டர் 4 பார்க்க போகிறோம். சாப்டர் 4 அதாவது குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். சரியா, முதல்ல குட்வில் என்னென்னு குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஹோட்டல் எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஓகே, நல்லா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களால் கண்ணால் பார்க்க முடியும், கரெக்டாக? ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும், கரெக்டாக? அப்போ குட்வில்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஒரு பிஸ்னஸோட ஃப்யூச்சர் ப்ராஃபிட், ஒரு பிஸ்னஸோட ஃப்யூச்சர் ப்ராஃபிட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து அது ஒரு நற்பெயர் அப்படிம்பாங்க. அதாவது நல்ல ஒரு ரெப்புடேஷன் ஏர்ன்டு. ஸோ இப்போ இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும் உங்களால். ஓகே, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர்னு சொல்ல முடியும் உங்களால். ஆனால் அது நல்லா இருக்குங்கிறத வந்து உங்களால் வந்து நம்பரில் சொல்ல முடியாது, கரெக்டாக? ஏன்னா ஏன்னா தட் இஸ் சம்திங் லைக் நாட் விசிபிள். அதனால் குட்வில் வந்து இன்டான்ஜிபிள் அசட், அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படாத சொத்து. குட்வில்ங்கிறது கண்ணுக்கு புலப்படாத சொத்து. ஓகேயா? ரெண்டாவது, சூப்பர் ப்ராஃபிட் இஸ் வாட் அப்படிங்கிறாங்க. ஓகே, சூப்பர்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த தீபாவளி பொங்கல் போதெல்லாம் சினிமா ரிலீஸ் ஆகும் தேட்டரில். ஒரு 4 படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 சுமாராக தான் இருக்கும், ஒரு படம் சூப்பராக இருக்கும் அப்படிம்பீங்க. அப்படின்னா த ஒன் விச் இஸ் பெட்டர் தென் த ஆவரேஜ், கரெக்ட்? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்குல்ல, அது மைனஸ் நார்மலாக அந்த இடத்துல என்ன ப்ராஃபிட் வரும். அது நார்மலாக இப்போ இந்த ஹாலிடே போது வர மூவியில் எது நல்லா ஓடுது. ஸோ அதே மாதிரி இப்போ அதே ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரீட்டில் 4 ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 ஹோட்டலுமே 20% ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்ஜின் 20% ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது 100 ரூபா சேல்ஸ் ஆச்சுன்னா 20 rupees ப்ராஃபிட். ஆனால் ஒருத்தர் 30 rupees பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டல். அப்போ அவருடைய ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ அந்த 4 படத்தில் 3 படம் நார்மலாக ஓடுனது, ஒரு படம் மாத்திரம் நல்லா ஓடுனது, கரெக்டாக? அதே மாதிரி இந்த 30% ப்ராஃபிட் மைனஸ் எல்லாமே 20 கொடுத்தது, கரெக்டாக? அப்போ 30 - 20 அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட், அதாவது உங்கள் பிஸ்னஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட். அது ஆவரேஜ்ங்கிற வேர்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்னு இருக்கணும். ஓகே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகே, ஏன் இந்த இடத்துல ஆக்சுவல் இல்லைன்னா, ஆக்சுவலுங்கிறது எந்த வருஷத்துக்கு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே, கரெக்டாக? அதனால் ஆவரேஜ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட். இப்போ அந்த 30% இருக்குல்ல, அந்த ஹோட்டல் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒரு 28, 31, 32 மார்ஜின் வருதுன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ். அப்போ ஆவரேஜாக 30% இருக்குது. ஸோ அந்த 30% மைனஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மிச்சம் இருக்கிற 4 ஹோட்டல் வந்து 20% தான் வருதுன்னா, இப்போ 30 - 20 10 இஸ் கால்ட் கரெக்ட் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட், ஓகே, மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அடுத்தது ஆன்சரை பார்க்க வேண்டாம், நம்ம இப்போ ஆன்சர் பார்க்காம பார்க்கலாம். த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் சிமிலர் கன்சர்ன்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ், கரெக்ட். ஸோ த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் சிமிலர் கன்சர்ன்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், மொத்தம் 4 ஹோட்டல் இருக்குது, எல்லாமே ஆவரேஜாக 20% வருது, ஒன்று மொத்தம் 30% வருது, கரெக்டாக? அப்போ இந்த ஆவரேஜாக வருது இருக்குது பாருங்கள், இந்த 4, தட் இஸ் கால்ட் நார்மல் ப்ராஃபிட். அதாவது இந்த பிஸ்னஸில் நார்மலாக எவ்வளோ சார் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க யாராவது, 20% அப்படிம்பாங்க. ஸோ த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் சிமிலர் கன்சர்ன்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் கரெக்ட் 20%. ஓகேயா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படிங்கிறாங்க. சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, வெறும் பார்த்துட்டோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேயா? அடுத்தது, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர்னா எது தவறான பேர் அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு நிமிஷம், சாரி. ஓகே,
goodwill under average profit method equal to average profit in number of years. அது கரெக்ட். goodwill under super profit is equal to super profit number of years. கரெக்ட். ஓகே. goodwill under annuity method is equal to average profit into percent value of annuity factor. கரெக்ட். ஓகே. என்னடா இது? goodwill under weighted average profit method equal to weighted average profit into number of years purchase. இல்லைங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒரு நிமிஷம். goodwill under annuity method is equal to, ஓகே, அதாவது அந்த goodwill under average annuity method வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வராது அந்த இடத்துல. ஓகேயா? அந்த இடத்துல ஆவரேஜ் ப்ராஃபிட் வராது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த ஆட் வந்து நான் பிளாக் பண்ணுறது. ஓகே, எதுக்கும் நான் புக்கை பார்த்துட்டேன். ஸோ குட்வில் அண்டர் annuity மெத்தட்னா, ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ annuity ஃபேக்டர் போட்டுருக்காங்க. கரெக்ட். ஏன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்னா அதுதான் சொன்னேன். ஆக்சுவல் ப்ராஃபிட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அது உங்களுடைய ஆக்சுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, அப்போ அது பார்க்கக்கூடாது நம்ம. அது மைனஸ் நார்மல் என்ன ப்ராஃபிட் இருக்கோ, தட் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ குட்வில் அண்டர் annuity மெத்தட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு பர்சன்ட் வேல்யூ ஆஃப் annuity ஃபேக்டர். ஓகேயா? சாரி. ஸோ இதுதான் இது அந்த குட்வில் அண்டர் annuity மெத்தட் தான் ராங். ஓகேயா? அடுத்தது, when the average profit is 25,000 and the normal profit is 15,000, correct. What is super profit? Correct. 25 minus 15, 10,000 rupees. ஓகேயா? அடுத்தது ஆன்சர் மறைச்சிடலாமா? ஓகே, எஸ். 2 minutes. Book profit of 2017 is 35,000. Non-recurring income is 1,000. Abnormal loss 2,000. தென் த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ரெக்கரிங் இன்கம்மை லெஸ் பண்ணிடணும், ஏன்னா அது எப்போதும் வராது. அதேமாதிரி லாஸை வந்து ஆட் பேக் பண்ணிடணும், ஏன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இந்த லாஸை வந்து ஏற்கனவே கழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 35 - 1 34 + 2, ஸோ 36,000. கரெக்ட், 36,000. ஓகேயா? சரி, நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ.